SS Music presents Ashwin Karthi and Gayatri's Veetla Visesham, associate sponsor Girly Colors New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இது யாரோ மியா பை தனிஷ்க்ல இருந்து கொடுத்து மியா தெரியாதா? கண்ணாடி போட்டிருப்பாங்க ஒருத்தங்க. டேய் சரியா? அது நமக்கு தான்டா தெரியும். கால் பண்ணாரு இவரோட ஃப்ரெண்ட் ராஜ். இருப்பா உட்காரு. என்ன பாட்டில பார்த்த உடனே என்ன பாட்டில் என்ன பிராண்ட் நைட்டுக்கு யூஸ் ஆகுமா? இதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தது தான். ஸ்னேஹா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்னேஹா இது கொடுத்துருக்காங்க. இதுல சைஸ் போட்டிருக்கு, எம் சைஸ் வாங்கியிருக்கான். அவ எனக்கு பிறக்க போறதுனால எம் சைஸாவே வாங்கிட்டா இப்பவே. இது நான் எல்லாத்தையும் வச்சுட்டு OnePlus கவர் எடுத்தியா OnePlus கவர் எடுத்தியான்னு மேலே இருந்து OnePlus உள்ள பார்த்தா அந்த OnePlus கவர் யாரோ இவளுக்கு ஃபோனோ இல்லை அந்த ஹெட்செட் மாரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி மேலே எடுத்து வந்துட்டேன். எதையுமே பார்க்கல, மொய் கவருக்கு எதுவுமே தொடல, இதை மட்டுமே தொட்டேன். நானும் என் மச்சானும் செக் பண்ணுறோம். ஓப்பன் வித் ஸ்மைல். இன்னும் இருக்கும் சொல்லாமோ உங்ககிட்ட தானே அவங்க சொன்னாங்க குழந்தையோட பாலாட அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தையே கொடுத்துருக்காங்க. என்ன குழந்தை உள்ளே வந்து ஒழிஞ்சிக்குது. என்ன இப்படி பண்ணா குழந்தை உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. நீங்களே பேர் எழுதிருக்கா? வெறியா தீர்த்துருவான். வெல்வெட் பாக்ஸ் வளையல் என்னவா இருக்கும்? கார்த்தியனாவும் ரொம்ப தாட்ஃபுல்லா யோசிச்சு பாலாடையே தான் கொடுத்துருக்காரு. இத்தனை ஆடையில பால் கொடுத்தா நான் குழந்தைக்கு வயிறு ஃபுல் ஆயிடாது? ஒரு வேலைக்கு ஒரு ஆடை, இன்னொரு வேலைக்கு இன்னொரு ஆடை. யாரு கொடுத்துருக்காங்க நீ கணிச்சு சொல்லு. தப்பா மட்டும் சொல்லிட்ட அம்மா காண்டாயிடுவாங்க இவங்க. டேய் அருணாச்சலம், இந்த வீட்டை விட்டு வெளில போடா. ஓ ஓகே ஓகே. இப்போதைக்கு அந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு நீங்க போட்டு விட்டுருங்க. இப்போதைக்கு குழந்தை கையில் பத்திரமா இருக்கட்டும். நீ ஆசைப்பட்ட பண்ணிடுறாங்க. இன்னொன்று வந்த கிஃப்ட்ல முக்கால்வாசி பிங்க் கலர் தான் இருந்துச்சு. இங்கே கவுண்டிங்லேயும் இதெல்லாம் ஜெயிச்சிருக்கு. அப்படிங்கிறனால ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டிங் இதுதான் அது. இன்னும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். அது Feb 17 என்ன டேட் ஆகும்? வணக்கம் 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 வணக்கம். இல்லடா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் உங்க ஃபேமிலியோட இணைஞ்சிட்டேன் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் வணக்கம் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். தாய் மாமனோட உட்காந்து ஒரு இன்டர்வியூ உங்க குழந்தைக்கு கூட அப்படிங்கும் போது இன்னும் ஹாப்பி. அன்னைக்கு பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. சிரிச்சுனே சொல்லும் போது என்ன கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என் சைட்ல இருந்து ஒரு கிஃப்ட். இதுல இருந்து எடுத்த மாதிரி இருக்கே. எடுத்த மாதிரி இல்ல, எடுத்ததுதானே. என்னைக்கு அவன் கையால ஏதாவது கொடுத்துருக்கான். நாளைக்கு அந்த குழந்தை என் மடியில ஒரு மொட்டை போட போறேன்னு சொல்லிருக்கீங்க, காது குத்த போறேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படி பண்ணும்போது வயரத்துல போடணுமா தெரியும்ல? கரெக்டா அணியின் பார்த்து லீவ் எடுத்துருவேன். அணியின் பார்த்து லீவ் எடுத்துருவேன். அண்ணா அருவாளோட வெயிட் பண்ணிட்டு SS மியூசிக்ல ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருந்தது, நான் போயிட்டேன்னு அவன். இவனை பத்தி நல்லா தெரியும்ல. இல்லை வரேனே, எழுதி வச்சுக்க வரேன். இன்னைக்கு இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் எபிசோட். ஓகே, அன்னைக்கு டே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நாள். லோடட் வித் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி நல்ல வைபா எனர்ஜெட்டிக்காக போனதுக்கப்புறமா குமிஞ்சிருக்கு கிஃப்ட்ஸா. அந்த விதத்தில் ஒன்று ஒன்றா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அன்ராப் பண்ண போகிறோம். யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து போலாம். ஜிஆர்டி பார்த்தாலே ஆமா, ஜிஆர்டி பார்த்தோன்னே இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஒரு ஆர்வம் தான். இது வந்து யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபல விஜய் ஒருத்தர் இருக்காரு. யாரு முதல்ல சொல்ல, அப்புறம் பிரபலமா இல்லையா? என்னை பத்தி பெருசா புகழ வேணாம். அவரோட பேரே விஜய் நிக்கி தான் ஆக்சுவலி. சோ அவர் கொடுத்தது குழந்தையோட சித்தப்பா கொடுத்திருக்காரு. ஓகே, அங்க கட்டுங்க அவருக்கு. ஓகேயா அண்ணே, எடுத்துக்கங்க. யாருக்கு அது அந்த ரிங்? யாருக்கு? குழந்தைக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஐ திங்க் எனக்கே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு வாங்கி. எந்த குழந்தை பிறக்கும்போது அவதார் குட்டி கூட இவ்வளவு பெரிய ரிங் போட்டு போறாங்க. ஆமா, அதுதான் எனக்கும் புரியல. பாருங்க, எனக்கே சுண்டு விரலுக்கு கரெக்டா இருக்கு. இது குழந்தைக்கு ஒட்டியானு நினைக்கிறேன். இல்லடா, சில மோதிரம் எல்லாம் சின்னதாச்சுன்னா அதை நம்ம தூக்கி வச்சிருவோம். பெருசா இருந்ததுன்னா நூல் சுத்தி போட்டுக்கிட்டா பல வருஷத்துக்கு குழந்தை ஞாபகமா வச்சுக்கோம். நிக்கி மாமா குத்தாருன்னு சாரி மோதிரம் எந்த விரல போடுறோமோ அந்த விரல் காமிச்சுனே இருக்கும் இல்லையா? அதுக்காக இப்போதைக்கு அந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி இந்த குழந்தைக்கு நீங்க போட்டு விட்டுருங்க. இப்போதைக்கு குழந்தை கையில பத்திரமா இருக்கட்டும். நீ ஆசைப்பட்ட பண்ணிடுறேன். கட் ஷாட்டு, ஸ்கிரீன் ஷாட்டு, தம்ப்நெயில். ஓகே ரைட், சூப்பர்.
தேங்க்ஸ் டு நிக்கி இவ்வளோ ஒரு சூப்பர், பரவாயில்ல. தாட்ஃபுல்லான கிஃப்ட் வாங்கினதுக்காக. ஆல்வேஸ் an இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆமா. சூப்பர். கல்யாணத்துக்கு வரல அவன் ஆக்சுவலா, கல்யாணத்தினால வர முடியலன்னு சொல்லிட்டு. ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்தா எங்க 2 பேர் சைஸ்ல ரிங் போடணும்னு வந்திருக்க மாட்டாங்க வந்திருக்க நினைக்கிறேன். முடியுமா? எத்தனை 1000 கிலோ தேவைப்பட்டிருக்கும், கேஜிஎஃப்ஏ தோண்டி எடுத்துருக்கணும். ஸோ அதனால நிக்கி தேங்க்யூ. அடுத்தது அது நான் எடுத்துறேன், அப்புறம் எனக்கு வேலை எல்லாம் போயிடும். அப்படியா? சரி, ஓகே. இது யாரோ மியா பை தனிஷ்க்ல இருந்து மியா கொடுத்துருக்காங்க. தெரியாதா? கண்ணாடி போட்டிருப்பாங்க ஒருத்தங்க. டேய், சரியா? அது நமக்கு தான்டா தெரியும். ஓ சோ பிரிட்டி. ஒரு இயரிங். எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குண்ணே இப்போ பாப்பாக்கு. அதான் ஆக்சுவலி டவுட். இது எல்லாமே பாப்பாக்கு தான். சில விஷயங்கள் மட்டும் தான் எங்களுக்கா இருக்கும். பட் பாப்பா வாழ்த்தி தான் பொக்கேவா இருக்கட்டும் மற்ற திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இயரிங். இயரிங் இது வந்து டைமண்டா? தனிஷ்க்ல இருந்து. பிரியா பிரின்ஸ் அவங்க கொடுத்தாங்க. ஓ அப்படியா? ஓகே டன். அண்ணே, பிரியா பிரின்ஸ். இதுல பாருங்க ஸ்மைலிலாம் இருக்கு. எப்படி? கியூட்டா இது பாரு, இருக்கு. கண்ணு மூக்கு வாய். கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு. ஆமா, ஆமா, பிரியா பிரின்ஸ் கொடுத்தாங்க இது. ஸ்டார்ல பிரியா நம்ம பிரின்ஸ். பிரியா தானே? நம்ம பிரியாவா? ஆமா. பிரியா பிரின்ஸ். நம்ம பிரியான்றாரு. இல்ல பெண்கள்லாம் நம்ம பிரியான்னுவான். நிக்கி எல்லாம் சொன்னா அவனா, ஓ உங்க ஃப்ரெண்டா அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா நான் வேற யாராவது ஆங்கர் வருவாங்க டெடிகேஷனா, வெறும் இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு ஆங்கர் வருவாங்கன்னு நினைச்சேன். பட் இப்போதான் தெரிஞ்சது யாரு. அண்ணே, அடுத்தது எதுன்னு போவோம். இது நல்லா இருக்குண்ணே, பெருசா. பட் இது நல்லா இருக்குல்லடா, சூப்பரா இருக்குண்ணே. அந்த கியூட்டா இருக்கு, பேபி ஃபேஸ், ஹாப்பி பேபி ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. பையன் பிறந்தா எங்க அம்மா போடுவா இத? அவனுக்கும் எப்படி காது குத்தோம்ல, போட்டு 4 மாசம் பையனா இருந்தா பொண்ணாங்க காது இருக்கும்ல. காது இருக்கும் பட் குத்துவும். எது அடுத்து உங்களுக்கு எது வேணும்? ஏமா? ஓகே, அழகா கொடுத்துருக்காங்கல்ல பொக்கே. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். சில பேர் பொக்கேல பேர்லாம் போட மாட்டாங்கடா செல்லம். ஆக்சுவலி நிறைய பொக்கே வந்துச்சு. ஏன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த பொக்கே கொடுக்குறான் பாரு, நம்ம நினைச்சிடக்கூடாதுன்றதுனால. அதனால அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோம். நான்லாம் எப்படி தெரியுமா, இப்போ அன்னைக்கு நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. இப்போ நீ கை வீசி தான் வந்தேன். ஸோ நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். நீ வந்தாலே போதும் அப்படின்னு சந்தோஷமா ஃபீல் பண்றேன்ல, அப்படிப்பட்ட நான் உள்ள மனசுக்குள்ள திட்டுவேன், சரி சும்மா வந்துட்டு போறேன் அப்படி சொல்லி திட்டுவேன். இல்ல, நான் ஏன் பண்ணலன்றதையுமே நான் பதிவு பண்ணிடுறேன். கேமரா முன்னாடி ஆன் ரெக்கார்ட். பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு அப்புறமா நான் பண்ணலான்றதுதான். ஓ, அப்ப அன்பு வந்து ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ வெளிப்படுத்த கிடையாது. இல்லையா? ஆனா இருந்தா முன்னாடியே இருக்கிற அந்த பாசத்தை வந்து வெளிப்படுத்த அப்படி இல்ல. இப்போ மாட்டேன். ஆண் மகனா இருந்தா பேட்மேன் மாஸ்க், கார், ரிமோட் கார் அதெல்லாம் வாங்கி 10 தரலாம். ரூபா 150 ரூபா. பெண்ணா இருந்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ், அது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ காஸ்ட்லியா சொல்லிட்டான் இப்போ மட்டும். கோல்டு ஸ்டட்டட் அந்த மாதிரி. நாங்க இங்க இன்னும் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் இதெல்லாமே அகைன் இந்த இங்கே கொஞ்சம் இருக்கு. சிம்பிளைசஸ் லவ். ஆக்சுவலா எல்லாரும் நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம், பொக்கே கொடுத்துருக்கானுங்க கிஃப்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொக்கேவே என்ன ரேட் ஆகுது தெரியுமா? அந்த பைசாவை தாண்டி அந்த இடத்துல போய் நின்று ஒரு 15 நிமிஷம் இது அதுன்னு செலக்ட் பண்ணி, இது அவங்களுக்கு பிடிக்கும், இந்த கலர் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க டைமை நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிக்கங்க அதை வச்சு. நம்மளே ஐ லவ் யூ. லவ் யூ டு. பத்தியா நான் எவ்வளோ அழகாக வலது கையில் வாங்கினேன், இடத்து கையில் வாங்கினேன். அப்போ இன்னும் என்றைக்குமே பெண்கள் பக்கம் இப்போ சப்போர்ட்டிவா. ஓகே, அடுத்தது காயத்ரி சொல்லுங்க. அடுத்து இதோ இது எடுங்களேன். இது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிவேதா கொடுத்தாங்க. அது வந்து என்னன்னா அவங்க வந்து ஃபுல்லா சீர்வரிசை மாதிரி வச்சு கொடுத்தாங்க. ஃபுல்லா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அது மாதிரி வச்சு தட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இதோ இந்த சாரி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ நிவி, அழகா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர், எனக்கு டார்க் கலர்ஸ் தான் பிடிக்கும். அந்த மனசுல வச்சு என் ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்து. டார்க்ல வருதா? அடுத்தது இதுடா, திஸ் ஒன். இது எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்குண்ணே, இது என்னவா இருக்குன்னு. ரொம்ப வெயிட்டா இருக்கு. இது இன்னும் நிறைய விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படியா? நான் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வந்து கார்ல இருந்து வீட்டுல இருந்து வைக்கிறேன். திடீர்னு பார்த்தா OnePlus பிராண்டு, அப்புறம் வேற சில பிராண்டோட இதெல்லாம் இருந்தது கவர். ஐயோ இவங்க எதுக்கு இந்த எலக்ட்ரானிக்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த டைம்ல, குழந்தைக்கு பாட்டா கேட்க போறோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். உள்ள இப்படி தொட்டு பார்த்த அப்புறம் தான் வேற கிஃப்ட். புசு புசுன்னு தான். ஆமா. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் சுவாரஸ்யமா இருக்கும், பார்க்கலாம். இல்ல நேத்து கால் பண்ணாரு இவரோட ஃப்ரெண்டு இருப்பா, உட்காரு. இல்ல என்ன பாட்டில பார்த்த உடனே என்ன பாட்டில் என்ன பிராண்டு நைட்டுக்கு யூஸ் ஆகுமா? ஹனி தேன், ஒரிஜினல் தேன். என் ஃப்ரெண்டு ராஜ்மோகன் கேமராமேன் ஆக்சுவலாக. ஸோ அவனை ரொம்ப வருஷமாக பழக்கம். அவன் என்ன கிஃப்ட் கொடுக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தானா, திடீர்னு பார்த்தா அவங்க ஊர்லேருந்து கிளம்பி வரான் நம்ம ஃபங்க்ஷனுக்காக. ஸோ ஒரிஜினல் தேன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம், அது ஒரு மெடிசனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். ஓப்பன் பண்ணியா அப்படின்னா, இல்லைடா நாளைக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னேன். சரி பண்ணி சாப்பிட்டு சொல்லு அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் சம்டைம்ஸ் நாக்கில் ஃபர்ஸ்ட் தேன் தானே தருவாங்க. ஸோ அதுக்காக இன்னொன்று ஒரிஜினல் மலை தேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. இருப்பா, லவ் லெட்டர் எழுதிக்கிறான். அன்பும் வாழ்த்துகளும்
இனிப்பாய் இருக்கட்டும் வாரிசு பிறக்கும் செய்தி. சுத்தமான மலைத்தேன் ராஜ்மோகன். ஓகே. சன் டிவி. இனிப்பாய் இருக்கட்டும் வாரிசு பிறக்கும் செய்தி. சேர்த்துப்படி பிரிச்சு படிச்சா ரொம்ப நாள் கழிச்சு நீ எப்படி தமிழ் தங்க படிக்கிறேன். பதக்கம். தங்க சுத்தமான பதக்கம். மலைத்தேன் கே ராஜ்மோகன். தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ ஸோ மச். அண்ணே உங்களுக்கு ஒரு லுங்கி, இவளுக்கு ஒரு சாரி. ஏய் இது ஐ திங்க் இவரு பிளேட் சங்கர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏய் எனக்கு sure ஆ கிரேட் சங்கர்லாம் சொல்லாத, ஏஞ்சி சல்யூட் வைப்பான். ஏன்னா அவனுக்கு சீனியர். ஓ அப்படியா? ஐயோ சாரி. அவர்கிட்ட இருந்தா அவன் நிறைய ஜோக்ஸ்லாம் கத்துப்பான். அவரான்னு எனக்கு தெரியல. அதுல வேட்டி இருக்கா? இது இருக்கு, சாரி இருக்கு. ஐயோ அப்ப தெரியல யாருன்னே தெரியல. இது மல்டிபிள் இன்னொரு சாரி சாரி இருக்கு. அகைன் எல்லாமே நீங்க பாத்துக்கங்க, பிங்கா தான் வருது. இல்ல மார்க் மை தனி வேர்ட்ஸ். தனியா எல்லாரும் கொடுத்தத வந்து எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து யாரையும் ஒண்ணா பிரிச்சு போட்டாங்க. பார்க்காத எங்க குடும்பம் மொத்தமா ஒரே கவர்ல போட்டு ரொப்பிடுச்சு. ஆமா 2-3 பேர் ஆனா சாரி கொடுத்தாங்க. பட் ஆனா யார் எது கொடுத்தாங்க? கலம்கரி பிளவுஸோட அதுல நீங்க சொல்லணும்ல, டீடைல் பண்ண மாட்டற. ஓகே நைஸ் நைஸா சாரில இருக்க பில்ல பாத்துன்னு இருக்காங்க. நைஸ் நைஸ். இல்லடா இப்படி தொட்டு பார்த்த உடனே ஏதோ கார்டு மாதிரி இருந்ததா, இந்த மாதிரி லெட்டர் மாதிரி ஏதாவது எழுதிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தேன். ஐஸ்வர்யா சாரீஸ் நல்ல ரேட்டு தான். அன்பு வந்து பணத்துல பார்க்க கூடாதுடா. நல்லா இருக்குல்ல? நைஸ். இதுக்கு வந்து வித் பிளவுஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க மேட்சிங்கா. யாரோ துண்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். துண்டு துண்டு இல்ல அது நைட்டி. நைட்டி இல்ல, குர்தா. அண்ணே உங்களுக்கு உனக்கு அம்மோ. அதான் கண்டிப்பா இது பிளேட் பையனுக்கா பொண்ணுக்கா? இல்ல அவருக்கு. ஆமா ஷர்ட் தான். 42 எனக்கு தான் தந்தது. இது நல்லா இருக்கு. பெட் கொடுத்துருக்காங்க. பெட் இல்லாம அந்த மஸ்கிட்டோ இது மஸ்கிட்டோ வராம. நெட். Net comes bed. இப்படி வெறிச்சா இப்படி இதுவாகும். இப்படியா எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்படி பொண்ணு பண்ணி ஜிப்பு போடணும். என்னம்மா இப்படி வரும். ஜிப்பு பாரு ஆப்போசிட் சைடுல இருக்கு. தெரியுதா? அப்ப கரெக்ட். அழுக்கு போட்டுற கூடாதுன்னு போட்டுக்கறாங்க. பிங்க் என்ன ரிசம்பிள் நான் பண்ணுது? பிங்க்னா கேர்ள். ஏன் எல்லாரும் கேர்ள ரிசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க? ஏன் என்ன பையன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? இல்ல பொண்ணு வந்தா அழகா பிங்க், பையன் வந்தா அதுக்கப்புறம் ப்ளூ தைச்சிக்கலாம் மேல துணி போட்டு. செல்வம் உமா. செல்வம் உமா. ஓகே. யாரு? இரு யோசிக்கிறேன். செல்வம் உமா. செல்வம் மாமா. அவங்க. மாமாவா? ஆமா செல்வம் மாமா தானே. இது செல்வம் மாமா தெரியாது. செல்வம் மாமால இல்ல. தெரிஞ்சவங்க. இல்ல செல்வ மாமன்னு அவர் ஆமான்றாரு. உனக்கு நீ செல்வம் ஆமான்ற. செல்வம்னு ஒரு மாமா இருக்காரா இல்லையா? இல்லையா? எல்லா குடும்பத்திலயும் இருக்கணுமே செல்வம்னு ஒரு பேர்ல ஒரு மாமா. பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆனா உனக்கு யாருன்னு தெரியல. அதுதான் இப்படி சமாளிக்கிற இல்ல? ஏன் எல்லாரும் ட்ரை ஃப்ரூட்ஸே தரீங்க? நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. உனக்கு தான் ஆரோக்கியனாலே பிடிக்காது. இதுக்கப்புறம் எனக்கு இதுதான் பிடிக்கும். இதா சூப்பர். அடுத்தது நம்ம இது ஓபன் பண்ணலாம். இது நல்ல எனக்கு கவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஓஷின் கொடுத்தா. ஆக்சுவலி அவங்க முதல்ல கார்த்தியோட ஃப்ரெண்ட் தான். அப்புறமா Costume என்னோட designer, ஃப்ரெண்ட். right? ஆமா காஸ்டியூம் டிசைன். எல்லாரும் செல்வம் தெரியுது. உமா யாருன்னு கேட்டா தெரியல. ஓஷன் சொன்னா பேர் காஸ்டியூம் டிசைனர். ஏன்னா ஒரு ஆங்கர் எனக்கும் காஸ்டியூம்ஸ் தேவைப்படும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நாங்க 2 பேரும் அங்க உட்காந்துக்கிறோம். நீங்க உட்காந்துட்டு ஒண்ணு மட்டுமே ஃபுல்லா எடுத்து சொல்லி நீயே சொல்லிடு யார் என்னன்னு. ஸோ ஓஷின் எனக்காக ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் கொடுத்துருக்கா. என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி அவதான்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் பசிக்குது, நல்லா சாக்லேட்டா சாப்பிடு. கொடுத்துருக்கா. இது சாமி போட்டோனே. நான் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது என் கூட ஃப்ரெண்டா நடிச்சான் மகேன்ட்டு. இப்போ அவன் நடிச்சுன்னு தான் இருக்கிறான். அவன் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுத்தான் இந்த கிஃப்ட்டை. ஆர் மகி மகேந்திரன் தேவராம்ல. வாவ் நைஸ். இது எல்லாரோட வீட்லயும் இந்த ஒரு படம் இருக்கும். ஏன்னா எல்லா கடவுளும் ஒரே படத்துல இருப்பாங்க. சோ அவர் தாட்ஃபுல்லா இந்து கொடுத்துருக்காரு. கடவுள்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஏ கிஷோர் அண்ட் பிரீத்தி. மாமா அப்புறம் மாமா. எவ்வளவு கியூட்டா கிஷோர் மாமா பிரீத்தி அத்தைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? அதுக்குள்ளே பேர்லாம் வச்சு எழுதி கொடுத்துருக்காங்க. சோ கியூட். எல்லாமே இருக்கு இதுல. இது செம்ம கியூட் நந்தது. இதுவா? ஆமா. சாக்ஸ், மிட்டன்ஸ், சாக்ஸ், ஹெட்டுக்கு ட்ரெஸ், தலகாணி, பாப்பாக்கு பனியன் ஜெட்டி உட்பட கரெக்டா டிசைனா. இன்னைக்கு காலையில அமேசான்ல இருந்து ஏதோ டெலிவரி ஆயிருக்கு. அது கிஃப்டோட கிஃப்ட்டை வச்சு விட்டாங்க, வேற வழி இல்லாம திறக்குது. அப்படியா? இதுவும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்ததுதான். ஸ்னேஹா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்னேஹா இது கொடுத்துருக்காங்க. சொல்லு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. இவ அதை சொல்றதும் அவ இதை சொல்றதும். பாப்பா பெட். ஆமா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அரிசி மூட்டை கவர்னு நினைக்கிறேன். இது இவ்வளவு பெருசுக்கு குழந்தைக்கு கிடையாது. இல்லடா குழந்தைக்கு தான். இதுல சைஸ் போட்டிருக்கு. எம் சைஸ் வாங்கியிருக்கான். அவ எனக்கு பிறக்க போறதுனால எம் சைஸாவே வாங்கிட்டா இப்பவே.
ஏய் இங்க பாரு ஜிப்போட இருக்கு புரியுதா? கக்கா போச்சுன்னா இப்படியே கை விட்டு கழுவிட்டு பேம்பர்ஸ் மாட்டிட்டு அன்னைக்கு மாட்டணும். மாட்டிட்டு இப்படி ஜிப்பு திறந்து ஓ, விட்டா open குழந்தை பண்ணலாமா? இப்படி அப்படியே வந்துட்டு போகும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஈஸியர் ரோடு அது வந்துட்டு போகுது. இந்த பாரு ம், இது ஆக்சுவலா இப்படி இருக்கும். ஆமா ரொம்ப வாழ்தனம் பண்ணுச்சுன்னா இப்படி போட்டு கட்டி போட்டோன்னா கையை அரெஸ்ட் பண்ணி குழந்தை ஆமா, இப்படியே இப்படி இருக்கும். ஆயிடும். இப்படி எடுத்துட்டு போலாம். குழந்தை இப்படி தானே அழுவாங்க. ஆமா. அன்னைக்கு அழ சொன்ன போது உனக்கு அழ வரல இன்னைக்கு ஒரு. உன் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அழ வரல. சொல்லி இது குழந்தைய தூக்குற மாதிரி இல்லை, சாப்பிட்டு இலைய எடுப்பாங்க. அதுக்காக நான் once பார்த்த 4 நாள்ல நீ தான் நல்ல ஜோக் வச்சிருக்கான். அடுத்தது வந்து கோல்ட் கலர்ல ஒன்று இருக்கு, அது எடுப்போம். பேபி பேர்லாம் டிசைட் பண்ணிருக்கீங்களா? எதுவும் இல்லை, குறைக்கும் எதுவும் இல்லை. ஓகே. இல்லையே நாங்க என்ன ஜெண்டர்னே தெரியாம இப்போ நாங்க பேர் வச்சு சப்போஸ் இப்போ நாங்க பசங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பாப்பா பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பொன் பாப்பா, அந்த பேர் வைக்க முடியல, மனசு கஷ்டம் வரும்ல. ராஜ்காந்த் அண்ட் ஃபேமிலி யார் அம்மா? மிஸ்டர் மனைவியில் நடிச்சிட்டு இருந்தாரு. நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ அண்ணாவோட பேட்ச் அவங்க எல்லாமே. ஸோ நான் கூப்பிட்ட ஒரு காரணத்தினால அவரு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி கவர் உட்பட தூக்கியிருக்காரு பாருங்க, அழகா. நாளைக்கு நீங்க காய்கறி வாங்குறதுக்கு போனாலும் எடுத்துட்டு போகலாம். அதெல்லாம் கோல்டு தான் பண்ணி வாங்குவேன். இல்லைண்ணே, துணி பையின்னு. இல்லைடா இப்போ இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கே உள்ளுக்குள்ள ஒரு இதுவாகுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு அவங்களுக்கும் நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கும் கை வீசிட்டு வந்துட்டு இனிக்கும் கை வீசிட்டு வந்துட்டு இவ்வளோ பேச்சு பேசுறியா? உனக்கு உறுத்தல? அண்ணே அந்த கேமரா வேலை 2 லட்சம், இது ஒரு 3 லட்சம், இது ஒரு 4.5 லட்சம், எல்லாம் சேர்த்து பாருங்க. இவ்வளோ ப்ராடக்டோட எடுத்துட்டு வந்திருக்கேன். அது அவங்க எடுத்து வந்தாங்க, நீ என்ன எடுத்து வந்த? ஆனால் நான் தான் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு அப்புறம் செய்யலான்ட்டு இருக்கேன்ல. அப்ப அம்மா அதான் யோசிக்கிறாங்க, மாமங்காரனும் அதே யோசிக்கிறேன். ராஜ்காந்த் பாரு கவர் கிழிஞ்சாலும் உள்ள இருக்கிற பொருள்ல கூட அவர் பேர் மிஸ் ஆகணும். இங்க ராஜ்காந்த் அண்ட் ஃபேமிலின்னு எழுதியிருக்காரு. ஆமா டேய் என்னடா முன்னாடி பார்க்கலாம், பின் பக்கமா நான் ராஜ்காந்த்ரா, இது சைட்ல எழுதி வேற பாக்குறேன். இல்ல நான் கிஃப்ட்டுக்குள்ள பாருங்க, உள்ள எழுதி இருக்க போறாரு. கிஃப்டே அவர் பேரை மட்டும் போட்டு ஏதாவது கொடுத்துருக்க போறாரு. என்ன திறக்க வந்து டப்பாக்குள்ள டப்பா, டப்பாக்குள்ள டப்பா, டப்பாக்குள்ள டப்பா. ஏய் சீரியஸ் மாதிரி. ஆமா இவ்வளவு தட்டுல பாருங்களேன். வளையல், இது வந்து ப்ளவுஸ் பிட். கச்சிஃபா ப்ளவுஸ் பிட். இந்த ஜிகிஜிகின்ல தான் நீங்க கச்சிஃப் வச்சு ஆட்டுவீங்களாக்கும் மூஞ்சில. ராஜ்காந்த் அண்ணா தேங்க்யூ ஸோ மச், அழகா இருந்தது கிஃப்ட். இது என்னவா இருக்கும்? ஹாட் பாக்ஸ். பார்த்தாலோ இல்ல முக்காவாசி சீரியல்ல வந்து நெகட்டிவ் ரோல்ல பண்ற என் ஃப்ரெண்டு மோனிகா. மோனிகா கடைசியா வந்தாலே மௌனிகா, தெலுங்கு மோனிகா. தெலுங்கு. தமிழ் மோனிகா யாரு? இல்ல தமிழ் மோனிகா நிறைய பேர் Here comes a brand new little boy or girl to fulfill all our hearts and lives with joy. With love, மோனிகா. கடைக்காரனே எழுதி வச்சிருப்பா. ஏன்னா இவ்வளோலாம் அவளுக்கு நாலேஜ் இல்லை. அப்பா அம்மா குழந்தை. தான் அப்பா நீ பெரிய. இன்னும் ஒரு சைடு மட்டும் வெயிட்டா இருக்கு. வாவ். நீங்க மகாராஜா படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கூட விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஆமா அதான் முகத்தை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம உருவாக்குறது தான் முகம். அப்படி தெரியுதா? அது 2 பேரும் பாக்கு. அண்ணே அப்ப அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கண்ணே, 2த்தையும் நடுவுல குழந்தை. இதை பண்றேன்பா, இதை பண்றேன். என்ன யோசிச்சு இதை வாங்கியிருக்கான்னு அதான் தெரியல. தெரியல எனக்கும். உம்முனுங்கிற மாதிரி இது. ஒரு நான் பேசிட்டே இருப்பேன் செட்ல, அதனால பேசாம உம்முன்னு இருக்கான்றாலும் என்னைய கலாய்ப்பீங்களும் நினைச்சேன். இது நீங்களே யாரும் தமிழ்ல எழுதிருக்காங்களா? இல்ல சுந்தரன் பிலிப்ஸ். சுந்தரன் பிலிப்ஸ். ஆனா பிலிப்ஸ் பிலிப்ஸ் யார் தெரியுமா? எங்க டப்பிங் இன்ஜினியர். சுந்தர் வந்து டப்பிங் இன்ஜினியரு. வானத்தை போல பண்ணல அந்த எடிட்டிங் ஷூட்ல இருந்து எனக்கு கால் பண்ணி டப்பிங் இன்சார்ஜர் தான் பிலிப்ஸ். போட்டோ ஃப்ரேம். இங்க நாங்க 2 பேர் இருக்க போட்டோ, இங்க வந்து குழந்தையோட போட்டோ வைக்க முடியாது. ஏன்னா வந்து இது அப்ப நம்ம 3 பேர் இருக்கிற போட்டோ அங்க வச்சு. ஆமா வச்சிரோம். Thank you பிலிப்ஸ் ப்ரோ. இப்ப சொல்லு நீ. இது வந்து ஷப்பு கொடுத்தது. ஷப்பு கொடுத்தது gift இது. இது வந்து நம்ம மெஹந்தி பண்ணோம்ல, அப்போ ஷப்பு வந்து பேபி ஷவர் அன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லி மெஹந்திக்கு வந்தாங்க. ஸோ அன்னைக்கு கொடுத்தது இந்த கிஃப்ட். முன்னாடி இது நான் எல்லாத்தையும் வச்சுட்டு OnePlus கவர் எடுத்தியா, OnePlus கவர் எடுத்தியான்னு மேலே இருந்து OnePlus உள்ள பார்த்தா அந்த OnePlus கவர்
யாரோ இவளுக்கு ஃபோனோ இல்லை இந்த ஹெட்செட் மாரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி மேலே எடுத்து வந்துட்டேன். எதையுமே பார்க்கல, மொய் கவருக்கு எதுவுமே தொடல. இதை மட்டுமே தொட்டேன். நானும் என் மச்சானும் செக் பண்ணுறோம். பார்த்தா நாங்கள் அப்படியே மேலோட்டம் வச்சு சொல்கிறோம். மச்சான் ஒரு பொம்மை பேர் சொல்கிறாரு, நான் ஒரு பொம்மை சொல்கிறேன். இப்போ நீ ஒரு பொம்மை சொல்லு, என்ன டக்குனு ஓப்பன் பண்ணாத. கெஸ்ட் நடராஜர் பொம்மைன்னு நாங்க எல்லாரும் கெஸ். நடராஜர் பொம்மை. இந்த விஷயத்துக்கு எதுக்கு நடராஜர் பொம்மை தரணும்? ஆனா ஏதோ ஒரு சாமியோட தான் மட்டும் கெஸ் பண்ணோம் நாங்க. இது பாத்தீங்களா, இது யார்? ஐயோ சாமியா? அவங்க லவ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாமி இந்த சாமிக்கு நான் வீடு கிராஃப் பிரஸ்தா ஃபங்க்ஷன் பண்ணோம். நம்ம தர தனியா வந்துருச்சு. தரத்தனியா வந்துச்சா? மேஸ்திரியை கூப்பிட்டு பூசிடுறாமா நான். இது யாரோ ஒரு கேர்ள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவரா தெரியல யாரு கொடுத்ததுன்னு. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. சாரி, தர தனியா. ரிசப்ஷனுக்கு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட்டை. அப்ப வர முடியாதனால பேபி ஷவருக்கு கொடுத்துருக்காங்க. கெஸ் பண்ணவே முடியல. நீங்க பண்ணுங்க. இளநீர்களில் வேலை செய்கிற மாதிரி குளிக்க. ஆர் கணேஷ், டிரெக்டர் அண்ட் ஃபேமிலி. கணேஷ் சார் அன்னம்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காருல்ல, நிறைய இதில் தெய்வ மகள் எல்லாம் கூட நடிப்பாரு. சாரி, எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. என்ன ஒரு reason அதனால சொல்லு. காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. நான் உன்ன சொல்ல நான் தான் சாரி அம்மா. நல்ல ஹியூமன் சென்ஸ் தெரியும். அவர் வந்து ஆனந்தி நாதஸ்வரம் போல எவ்வளவு ரக்கடுன்னு தெரியல போல. நாதஸ்வரம்ல எல்லாம் கூட நாதஸ்வரம் இல்ல இல்ல அவர் தெய்வ யோசிச்சு மகள். வச்சிருக்கா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னதுனால அது அவுட் ஆயிட்டா. பேபி கிருஷ்ணன் தானே மேலே எழுதியே கொடுத்துட்டாரு. நம்ம கெஸ் பண்ணவே வேணாம். இவரு மட்டும் பிரிக்க கூடாதுன்ற எண்ணத்துல பேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இதான் அந்த இதுல பொட்டலத்துக்கு சொல்லுவானுங்க இப்போ டிஃபன் பொட்டலாம். இவனுங்க நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு தான் இப்படி கட்டி கொடுக்குறானுங்களா? இவரும் அந்த மாதிரி 3 ஸ்டாச்சு கொடுத்துருப்பாரோ? கிருஷ்ணா, பேபி கிருஷ்ணா தான் நீங்க சொன்ன மாதிரி. கியூட்டா இருக்கு. அழகா இருக்குல்ல? பேபி கிருஷ்ணா ஒரு மாதிரி இருக்கும் பெயிண்டிங்லாம். இது கிளாஸியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் வெண்ணெய் வருது பாரு, சாப்பிடுறோமோ. ஏய் இங்க பாரு, இந்த கழுத்துல எவ்வளவு ஜுவல்ஸ் போட்டு எடுத்துக்கோ. எப்படி புரியல எனக்கு. இல்லடா, எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு. டைம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பசிக்கும். பசிச்சா இந்த மாதிரி பேசிடுவா. ஏதாவது கொடுத்தனா அவ சாப்பிட்டுட்டு கம்முன்னு ஆயிடுவா. தேங்க்யூ சார், நல்லா இருக்கு. மஞ்சள், குங்குமம், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். அது சாப்பிடக்கூடாது. மஞ்சள் குங்குமம் சாப்பிடக்கூடாது. அது கொடுத்துருங்க. இது கீழே இருக்கிறது சாப்பிடுங்க. இது வந்து மதுரை மீனாட்சி. ஓகேவா? இது வந்து அன்னைக்கு ரிசப்ஷன் ஐயோ அன்னைக்கு பேபி ஷவருக்கு வர முடியலன்னு சொல்லி இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் அண்ணா வந்து அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு முடியல, ஸோ வர முடியலன்னு சொல்லி நைட் வீட்டுக்கு வந்து 11 o'clock இதை கொடுத்து போனார். அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து நைட்டு வந்து கொடுத்துட்டு போனார். மதுரை மீனாட்சி. அவர் என்னையே கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏமா மதுரை கொடுத்தாரா? என்னையே கிஃப்டா எனக்கே கொடுப்பாருன்னு நினைச்சு இதுல கூட வந்து கன்ஃபார்ம் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட் இருக்கு. சாப்பிடு, நீயே இருக்க மாட்டே. இப்போ உனக்கு ஒரு ஸ்னீக்கர்ஸ் தேவைப்படுது, அது இல்ல இங்க. ஓ, யாரோ ஃபுல் ஆஃப் ஸ்வீட் டெசர்ட் மாதிரி அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் டிசைர்னு எழுதிருக்கு. அது ஸ்வீட் டெசர்ட்னு படிச்சு. ஐயோ சாரி, கண்ணு லென்ஸ் போட்டுருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். தெரிஞ்சுச்சா அவ பசியில இருக்கான்னு? இப்போ இந்த கத்தி எந்த அண்ணே எப்படி? சாரி, ஸ்வீட்ஸ் என்னது டிசைர். ஓகே, டிசைர். இதுல வந்து என்னெல்லாம் தெரியுமா இருக்கும்? ஸ்வீட், காராஸ், மிக்சர், இது எல்லாமே. சரி, இது யார் கொடுத்தா? நம்ம மனசுல யாரோ கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த ஈட்டபிள்ஸ் மாதிரி தான் தந்தாங்க. ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் அப்படி தான் நிறைய தந்தாங்க. ஏன்னா என் பக்கத்துல இவ்வளவு பார்த்துருப்பாங்க. ரொம்ப பொடிசா இருக்காளே, சாப்பிட கொடுத்தாவது ஏதாவது உடம்ப தேத்தலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சாப்பிட்றதாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம பசங்க எவ்வளவு கொடுத்துருப்பாங்களோன்னு தோணுதுண்ணே. ஏன்னா சத்தியமா எனக்கு அந்த இது நம்பிக்கை இருக்கு. அவனுங்க யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்க பசங்க வந்தா கை மட்டும் தான் கொடுத்துட்டு போவானுங்க. சொல்லு யாரு இன்னும் ஏதுன்னு பாரு. பேர் போட்டிருக்கா? என்னது? சொல்லு யாரு? ரோஜாவா? சும்மா சொன்னடி. ஓப்பன் வித் ஸ்மைல். டடா, இதுவும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு ஸ்டாச்சுவா தான் இருக்கும். சொல்ல என்னடா புத்தா வரலையே நினைச்சேன். ஆமா, கல்யாணத்துக்கு புத்தா மட்டும் ஒரு 8-10 புத்தா இருந்திருக்கும். நாங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்டா கொடுத்தோம் புத்தாவை. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ரசகுல்லா. இது ரசகுல்லா. ரசகுல்லால சோன் பப்டின்னு நினைக்கிறேன். ஜான்சன் அங்கிள் கொடுத்திருக்காரு. சோன் பப்டியா? ஐயோ சாரி, டப்பா வச்சு தப்பு கிடக்கும்.
தேங்க்யூ அங்கிள். அழகா வளையல் வாங்கி கொடுத்துருக்கீங்க. போட்டு விடுங்கண்ணே. கேர்ளான்னு நினைச்சு. இருப்பா குப்பையும் வாங்கணும் எதுவும் வாங்கணும். இந்த பலூன் அழுத்தி தண்ணி வர வைக்கணும், பாம்பு தெரிஞ்ச பாம்பு, இதுல டைலாக் வேற சொல்லணும், இதுவும் அழுத்தணும், டயலாகும் சொல்லணும். பம்மல் கேஸ் சம்பந்தம் இன்னும் போடவே இல்லை, அதுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருங்க ஒன்னொன்னா. ஓகேவா? ஓகே. இது ஜான்சன் அங்கிள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா, ஜான்சன் அங்கிள் தான் வந்து ஸ்க்ரீன்லாம் பண்ணி கொடுத்தாரு. மஸ்கிட்டோ நெட் ஸ்க்ரீன்லாம் அழகா. அடுத்தது இது குட்டி கியூட்டு. எங்க வீட்டில் இருக்க செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் டெனன்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன இருக்கும், அவங்ககிட்ட எதாவது கேட்டியா? அவங்க வேற என்கிட்ட சொன்னாங்க, வீட்டுக்கு போய் பிரிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. அவங்க கிட்ட நம்ம ஏதோ கொடுக்காதது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? 2 மாசம் வாடகை இருக்கு போகுது. சரி அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க எங்கள் டெனன்ட்லாம். ஏதோ ஒரு சைனா பொருள்றா, அது மட்டும் எனக்கு தெரியும். மேட் இன் சைனா. என்னவா இருக்கும் சொல்லாமோ? உங்ககிட்ட தானே அவங்க சொன்னாங்க. குழந்தையோட பாலாடை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ரொம்ப கனமா இருக்கு. ஒரு குழந்தையே கொடுத்துருக்காங்க. ஆனால் குழந்தை உள்ளே வந்து ஒளிஞ்சிக்குது. என்ன இப்படி பண்ணா குழந்தை உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்றது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. ஏன் நீங்களே வெறியா தீர்த்துருவான். வெல்வெட் பாக்ஸ் வளையல் என்னவா இருக்கும்? ஆடா பாவி, வெளியில ஒரு கவரை வச்சு அவர் தப்பா இடம் போட்டோமே. அந்த நபர் யாரு? ஒரு கிராம் எவ்வளோ இன்னைக்கு? 78 ரூபாயா? எவ்வளோ நாளையா? பரவாயில்ல. குழந்தைக்கு சில்வர். நெக்ஸ்ட் ஹார்ட்டி பேரண்டிங் அருண் குமார் ராஜன் பிளஸ் அருண் குமார் ராஜன், நம்ம அருண் ப்ரோ வாணி ராணிலாம் நடிச்சார்ல அவர். இப்போ அது என்னவா இருக்கும்? ஸ்பூன் தான் இருக்கும். எல்லாரும் அப்படிதான் கொடுப்பாங்க பாப்பாக்கு ஸ்பூன். பாலாடை அப்படிதான் இருக்கு. ஆமா கரெக்ட். இப்போ இன்சர்ட்ல போடுறோம். இத தான் அன்னைக்கு அண்ணன் வந்து வேற மாதிரி வரைஞ்சு வச்சாரு. அன்னைக்கு கியூட் பாலாடை. இப்படி இருக்கிறது இப்படி வரைஞ்சு வச்சிருக்காரு. இப்படி இருக்கிறது இப்படியே எப்பறா நம்ம வரைஞ்சு வைக்கிறது? நான் தான் வரையவேன், அப்படியே வரைய 3D மாதிரி வரையவேன். நைஸ்னா? என்னது? இது வந்து கார்த்தி அண்ணா கொடுத்தாரு. ஓகே. நம்ம தம்பி மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு. தங்கமானவர். கார்த்தி அண்ணாவும் ரொம்ப தாட்ஃபுல்லா யோசிச்சு பாலாடையை தான் கொடுத்துருக்காரு. அடேங்கப்பா. இத்தனை ஆடையில பால் கொடுத்தா நான் குழந்தைக்கு வயிறு ஃபுல் ஆயிடாது? ஒரு வேலைக்கு ஒரு ஆடை, இன்னொரு வேலைக்கு இன்னொரு ஆடை. இது சிங்கப்பூர் லுங்கி. இந்த டிசைன் அப்படிதான் இருக்கும். வினோத்குமார் அண்ட் பரமேஷ் சேர்ந்து வந்து கொடுத்துருக்காங்க 2 பேர். ஓகே ஓகே ஓகே. இவங்க 2 பேரும் வினோத்குமார் அண்ட் பரமேஷ் என் அண்ணாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். 999 சில்வர்னே. முருகர். முருகரா கொடுத்துருக்காரு. என்னோட மாமியார் பார்த்தாங்கன்னா குஷி ஆயிடுவாங்க, அவங்களுக்கு முருகர் பிடிக்கும். ஆமா, அவங்க இந்த ரூம்லயே வச்சுப்பாங்க அழகா. தேங்க்யூ அண்ணா. அடுத்து வந்து பாலா. பாலாவும் முதல்ல கார்த்தியோட ஃப்ரெண்ட், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட். பாலான்னு இருக்கவங்களாம் நல்ல பசங்களா இருப்பாங்க. பாலா, நான் என்னமோ நினைச்சேன். பாலா இதுல தண்ணி கொடுக்கலாம், பாலா பால் கொடுக்கலாம் நினைக்கிறேன். ஆனா பாலாவே நைஸ்ல. Thank you பாலா. நைஸ், அழகா இருக்கு. இல்ல நானே தண்ணி குடிக்கலாம் போல இருக்கு. லைக் சன் டிவியோட ஃபேமஸ் ஆக்டர் கொடுத்திருக்காரு. அரவிஷ். ஃபேமஸ் ஆக்டர் அரவிஷ். காமாட்சி விளக்கு. ஹாரிகா அண்ட் அரவிஷ். அவன் வைஃப் பேரும் சொல்லு, வைஃப் கோச்சுக்கலாம் அப்புறம். காமாட்சி விளக்கு கொடுத்திருக்காரு. தேங்க் யூடா அரவிஷே. தான் வந்துருவான். அவன் கல்யாணத்துக்கு என்னால் போக முடியாமல் போச்சு. ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல வச்சுட்டான். எஸ் ராஜேஷ் குமார் வண்ணாந்துரை. கியூட்டா இருக்கு இல்ல? அம்மா ராஜேஷ் ஆனந்த். ஓகே ஓகே ஓகே. சேடு கடை. அவசரத்துக்கு வந்து நகை வைப்போம், எடுப்போம், புது நகை வாங்குவோம். பழைய நகை கூட சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
வச்சு காசு வாங்குவோம்ல அந்த நபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இந்த வேலையை கொண்டு போய் கொடுக்க மேபி அடுத்த வாடி எதுவுமே கொடுக்கும்போது நம்ம கொடுத்ததாச்சு அப்படின்னு அப்படி கூட இல்லைங்க, இது அவ்வளோவெல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கா கிஃப்டா கொடுத்து நல்லா இருக்குல்ல, கியூட்டா இருக்கு. கார்ல வச்சிருங்க அண்ணே. இது இது கிரியேட்டிவிட்டினே. இது இது யாரோ அழகா இப்படி கொடுத்துருக்காங்க. பையன் கால் பொண்ணு கால். ஓகே. சோப்பு, குழந்தையோட 2 கால் இருக்கு. சோப்பு, சோப்பா? ஆமா சோப்பு. முன்ன முன்ன குளிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். சோப்பு சோப்பா போது உள்ள விட்டுருவாங்க. சோப்பு தான், சோப்பு தான். புடவை சாரி கொடுத்துருக்காங்க யாரோ. யாரோவா? ஆ. யாரும் ஞாபகம் இல்லையா? ஆஹா. சரி, ஓகே. இல்லடா, நான் அன்னைக்கு மண்டபத்துல நிறைய மைண்ட் ஓகே ஓடிட்டு ஓகே ஓகே. இதுவும் அவர் கொடுத்தாரு. எவரு? பிளேட் சங்கர். பிளேட் சங்கர் ஐயா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஏதோ ஒரு புடவை தான் நீங்க கொடுத்தேன்னு சொல்லி நினைச்சிட்டோம். உங்களை வித்துட்டாங்க. ஸோ இப்போதான் தெரியுது இதுதான் நீங்க கொடுத்துருக்கிறது. நல்லா இருக்கு. நைஸ். அவரும் ஃபுல்லா அப்படியே ஒரு சீரா கொடுத்தாரு. தட்டு எல்லாமே அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்ததும் அவர் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த சீர் எல்லாம் கொடுத்தது அவர் தான். தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ஃபேமிலியோட வந்ததுக்கு நன்றி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. மேட்சிங் மேட்சிங்கா கொடுத்துருக்கீங்க எங்க 2 பேருக்கும். அடுத்தது திஸ் ஒன். ஒரு செட்டு சீர் கொடுத்துருக்காங்க. இந்த வயசுக்கு வரும்போது ஓலை என்ன சொன்னப்போ ஓலை கட்டும்போது இதான் கொடுப்பாங்க. அடுத்தது அழகிய புடவை. இதுவும் பிங்க் கலர்ல இருந்ததுன்னா பொண்ணு புடவையே வந்திருக்கு. எல்லோவா கொடுத்துருக்காங்க யாரோ. நல்லா இருக்கு. நைஸ் சாரி. இதுல ஒரு ரகசியம் எழுதிருக்காங்க. யாரு கொடுத்துருக்காங்க நீ கணிச்சு சொல்லு. தப்பா மட்டும் சொல்லிட்ட செம்ம காண்டாயிடுவாங்க இவங்க. கோவக்காரங்க இவங்க. க்ளூ கொடுங்கண்ணே, யாரா இருக்குங்க? குல்லு குடு குல்லு. டேய் அருணாச்சலம், இந்த வீட்டை விட்டு வெளில போடா. ஓ ஓகே ஓகே. வடிவக்கரசி அம்மாவா? ஐயோ, உங்க சண்டையக்கே வந்துருவாங்க தப்பா சொன்னா. God bless you dear with lots of love. வடிவு அம்மா 19/1/2025. இந்தாங்கோ. சூப்பர். தேங்க் யூ மா. அழகா இருக்குமா. ஆரஞ்சு ஷெல்லோ கலர் சாரி. எவ்வளவு அழகா எழுதி எங்க வெளியில எழுதினாதான்டா நீங்க பிச்சு போட்டுருவீங்க. வெளியில எழுதினாதான்டா நீங்க பிச்சு போட்டுருவீங்க. நான் பாரு உள்ளுக்குள்ள எழுதிக்கிறேன். அதை படிச்சு பத்திரமா வச்சுங்க இந்த அட்டையன்றாங்க. பத்திரமா வச்சுக்கலாம் இந்த அட்டையும். ஏன்னா கேட்பாங்க, அந்த அட்டை வச்சிருக்கியா? ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவோம்ல பிறந்ததுக்கு அப்புறம். அப்ப கேட்பாங்க அந்த பாக்ஸ் வச்சிருக்கியா? ஆமா, டேய் அதுல நான் என்ன எழுதுன சொல்லு அப்படின்னுவாங்க. அதனால தான் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க. 19/1/2025. எஸ். தேங்க் யூ மா. அம்மா அழகா தேங்க் யூ so இருக்கு. much. அண்ணா இது கிரிக்கெட் ஸ்டம்ப் பேட். இது வந்து ஒரு பிளேயர். ஆக்சுவலா அவரு எல்லா சேனல்லையும் அவர் ஒரு பிளேயர். நிஜ வாழ்க்கையில அவர் ஒரு பிளேயர். ஆமா. யாரு? அசார். ஓ ஹசாரா. ஆங்கர் அசார். கேப்டன் எழுதி இருக்காரு. அவர் ஆக்சுவலா கிரிக்கெட்லாம் விளையாடுறாருல அந்த கேப்டனா? ஓகே ஓகே. ஆமா. ஆள் கிடைக்கலன்னு அவரை கேப்டனா போட்டாங்க. அவர் ஏதோ பொம்மை தான் கொடுத்திருக்காரு. பார்பி மாதிரி வரும்ல. பார்க்காமலே இப்படி நீ சொல்ற? நம்ம நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம்ல, இப்படி நீட்டா இருக்குமே இந்த பொம்மை செட். அந்த மாதிரி சொல்றியா? குழந்தை பிறந்தாதான் அதெல்லாம் வாங்கி தரணும். பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் அவரோட ஃபங்க்ஷனுக்கு வந்த ஏதோ ஒரு gift கொடுத்துட்டாரு. அம்மா பேக் பண்ணி எடுத்துன்னு வந்து எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல உலகத்துல யாரும் இதை போய் கடைக்கு போய் வாங்க போறதெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த யாரோ கொடுத்த கிஃப்ட் திரும்ப நம்ம பேக் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த யாரோ கூட கடைக்கு போய் தாண்டா வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு கிஃப்டா வரும்னு ஒரு பக்கம். இன்னொன்னு செட்டா வாங்குவாங்க தெரியுமா? அந்த கார்பெட் பாஸ் ஆயினே இருக்குமா இது? ஆமாண்ணே. நான் எத்தனை பேர் கொடுத்துருக்கேன் தெரியுமா? அது ஒருத்தர் மாத்தி அந்த gift அவங்களுக்கே வந்துருமா கடைசியில. பேர் அழிக்காம போறாங்க. இப்ப தெரியுதுடா ஏன் ஒருத்தங்க வந்து கிஃப்ட் கொடுத்தா அவங்க என்ன கொடுத்தாங்க, என்ன அமௌண்ட் கொடுத்தாங்க, என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்கலாம் சில பேர் எழுதுவாங்க தெரியுமா? அது இப்பதான் தெரியுது. அவங்க கல்யாணத்துக்கு அதே கிஃப்ட போய் ரிட்டர்ன் பண்ற கூடாது. மாத்தி கொடுத்துறக்கூடாது. நீங்க இதை பிரிக்காம வச்சிருந்துட்டு நாளைக்கு அசார் கல்யாணத்தை போய் கொண்டு கொடுத்துட்டீங்கன்னு ஆமா, வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். அவருக்கு யூஸ் ஆகும். அவர் யோசிப்பாரு எங்க இருந்தாலும் இல்ல திருப்பி என்கிட்டயே அவன் வந்துரும். கொடுத்த எல்லாரும் திருப்பி அவனுக்கு எதுக்கு வந்து கொடுக்குறானுலாம். வெறுத்துரும். இது உண்மையாவே ஹாட் பாக்ஸ் தான் பாத்துக்கலாம். ஆமா, வெளியில ஒரு cover மட்டும் பாக்ஸ் பார்த்துட்டு இவ்வளவு பேசி உள்ள வேற ஏதாவது இருந்துன்னு வை. தங்கத்துல ஒரு பெரிய கரண்டி குத்துந்தானா வாய்ப்பு இல்ல. அதேதான். அதே செட் தான். அம்மா சொல்ல மீற மாட்டான் கோட்டை சாமி. ஹாட் பாக்ஸ் தான் கிஃப்ட் செய்வான். அதே மாதிரி அந்த இது பாத்திருப்பீங்கல்ல? ஆமா, அதுதான் அடுத்து எடுக்க போறேன். அது ஆக்சுவலா அத கிஃப்டாவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே நம்ம போகும்போது அமுதனோட சட்டை பாக்கெட்ல எல்லாம் பாரமோ okay, கிஃப்ட் எடுத்து போட்டுருக்காங்க. இல்லமோ அதனால தான் நேத்தே மூவிக்கு ஒரு பிரிச்சு பார்த்துட்டோம்.
சரி ஓகே. இன்னைக்கு அவன் இருந்திருந்தானா சந்தேகப்படுற மாதிரி தான் நடந்திருக்கும்ல. இதுல எத்தனை கவுண்ட் பண்ணுங்கண்ணே, எத்தனை இவங்க கேர்ளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, proper-ஆ எத்தனை பாய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. கேர்ள் பாய் கம்ப்ளீட் ஆர்ட் வந்து பாயா இல்ல ப்ளூவே பாயா? ப்ளூ வந்து பாய், ப்ளூனாலே பாய். பிங்க் மட்டுமா? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 ஐயோ ஏய் ப்ளூவையும் சேர்த்து எண்ணிக்கிட்டு இருக்குது, அதான் யோசிக்கிறேன். 18 இருக்கு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. 28. உங்களுதுண்ணே? 18. டெபாசிட் இழந்துட்டார். எல்லாரும் 28 கேர்ள்ஸாவே போட்டிங்களேப்பா. இன்னொன்னு வந்த கிஃப்ட்ல முக்காவாசி பிங்க் கலர் தான் இருந்துச்சு. இங்க கவுண்டிங்லயும் இதுதான் ஜெயிச்சிருக்குது. அப்படிங்கறனால ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டிங். இதுதான் அது இன்னும் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். அது Feb 17 என்ன டேட் ஆகுமோ? Feb 17th. ஓகே, அது சம்டைம்ஸ் பிஃபோரா கூட பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம ரிவீல் பண்ணுவோம்ல, அப்போ நம்ம யாருன்னு எந்த மெஜாரிட்டி ஜெயிச்சது நம்ம பார்த்துக்கலாம். அன்னைக்கு சர்ப்ரைஸ் நம்ம பாய் வந்து போறான் அந்த மாதிரி. உங்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப அழகா எங்களுக்காக வந்து எங்க ஃபங்க்ஷனை நாங்க சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம எல்லாருமே பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்லி நீங்க அந்த ஒரு ஈவெண்ட்டையும் கவர் பண்ண விதமா இருக்கட்டும், இல்லை அதை எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதா இருக்கட்டும், ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷம். Love you, SS Music. SS Music presents Ashwin Karthi and Gayatri's Beetle Visesham. Associate sponsor Girly Colors, New You. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.